இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்க நகைக்கடன் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2369 ரூபாய் ஆதார விலையாக நிர்ணயித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. கேழ்வரகுக்கு 596 ரூபாயும் பருத்தி குவிண்டாலுக்கு 589 ரூபாயும் உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். விவசாயிகளுக்கு 4% வட்டியில் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறும் திட்டம். ஆவண மற்றும் நகை அடமானம் வைக்காமல் கடன் பெற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு. ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஜூன் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு. மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை நீதிமன்ற தீர்ப்பு மூலம் தவிடுபொடியாக்கி உள்ளோம். சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டார். முதற்கட்ட விசாரணை முடிவடைவதற்குள் ஞானசேகரனை தவிர வேறு யாரும் குற்றவாளி இல்லை என காவல்துறை ஏன் தெரிவிக்க வேண்டும்? யாரை காப்பாற்ற இந்த வேகம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. சாரை காப்பாற்றும் திமுக ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் முற்றிலும் எதிரானது. கொஞ்சமும் கூச்சமின்றி நீதிமன்ற நடவடிக்கைக்கும் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். சட்ட ரீதியான நடைமுறை தெரியாத எடப்பாடி பழனிசாமி தாம் ஒரு அரைவேக்காடு என்பதை அவரே அம்பலப்படுத்திக் கொள்கிறார். கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. திமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கத்திற்கு வாய்ப்பு. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு. மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிறார். மாநிலங்களவை எம்பி பதவிக்கு போட்டியிடும் கமல்ஹாசனுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும். மாநில அவசர செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் கோரிக்கை. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடப் போவது யார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை ஆலோசனை நடக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. நேற்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு திமுக அவங்களுடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. ஐயா எடப்பாடியார் தலைமையிலே தலைமை கழகம் சென்னையில் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற இருக்கிறது. அங்கே நம்முடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் இது குறித்து ஆய்வு நடத்த இருக்கின்றார்கள். அது குறித்து அந்த ஆய்வின் போது உங்களுக்கு நல்ல செய்தி வரலாம்.
சென்னை திருவொற்றியூரில் 426 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 திட்டங்கள் தொடக்கம். சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். கச்சத்தீவை மீட்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளதாகவும் பேச்சு. நாம தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடந்த ஏப்ரல் 2ஆம் நாள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவர்களுடைய எண்ணங்களுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையும். திமுக ஆட்சியை வீழ்த்த தாவேகா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரே அணியில் இணைய வேண்டும். என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு. பாஜகவும் அதிமுகவும் ஆளுக்கு ஒரு திசையில் பயணிப்பதை நயினார் நாகேந்திரன் ஒப்புக்கொண்டு விட்டார் என திருமாவளவன் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியில் பிணைப்பு இல்லை எனவும் பேட்டி. ஒரு திசையில் சிதறி கிடக்கிறார்கள், ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்கும் நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி வடிவத்தை பெற்றிருக்கிறது, வலுவாகவும் தொடர்ந்து இயங்குகிறது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்திருப்பதாக சொன்னாலும் அவர்களுக்கிடையிலே இன்னும் ஒரு பிணைப்பு ஏற்படவில்லை. சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு தாவேகாவினர் உதவி செய்தது தேச விரோதமா என சீமான் கேள்வி. அரசு பேருந்தில் தமிழ்நாடு என்ற வார்த்தை நீக்கப்பட்டது ஏன் எனவும் வினா. செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு? அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும்போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா? அது தேச துரோக குற்றமா? பெங்களூருவில் கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் பேனரை கிழித்து அகற்றிய கன்னட அமைப்பினர். தக் லைஃப் இசை வெளியீட்டின் போது தமிழில் இருந்து உருவானது கன்னடம் என கமல் பேசியதால் ஆவேசம். சொல்றாரா இல்ல சும்மா சொல்றாரு? ஆனா ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவாரு. என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பிச்சு வச்சது மட்டும் இல்ல, புஷ்பக் படம் நாங்க பெங்களூர்ல எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு. இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும், அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். நடிகர் கமல்ஹாசனுக்கு கன்னட மொழி குறித்த வரலாறு தெரியாது. தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என கமல் பேசியிருந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம்.
கன்னட மொழி குறித்த தனது கருத்துக்கு நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கோர வலியுறுத்தல். இல்லையெனில் தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் தடை செய்யப்படும் என அம்மாநில அமைச்சர் சிவராஜ் எச்சரிக்கை. தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்துக்காக மன்னிப்பு கோர முடியாது. கேரளாவில் நடைபெற்ற தக் லைஃப் பட ப்ரமோஷன் விழாவில் நடிகர் கமல்ஹாசன் திட்டவட்டார். That's up to you. It's a democratic country. This is not an answer. This is an explanation. Love will never apologize. Thank you. மொழி குறித்து பேச அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை. கன்னட மொழியின் வரலாறு தெரியாமல் பேசுவதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விமர்சித்த நிலையில் கமல்ஹாசன் காட்டம். தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக கமல் கருத்துக்கு திருமாவளவன் ஆதரவு. கன்னடம், மலையாளம் பேசுபவர்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம், ஆனால் இதுதான் வரலாற்று உண்மை என பேட்டி. பல்வேறு தளங்களில் பதிவு செய்துள்ளனர். இன்றைக்கு கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம், ஆனால் வரலாறு தான், உண்மைதான். அதை எவரும் மறுக்க முடியாது. கால்டுவெல் அவர்களின் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்திலும் அந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழிலிருந்து பிற மொழிகள் சமஸ்கிருத கலப்பால் உருவாகி இருக்கின்றன என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். கோவை ஆர்டிஓ சோதனை சாவடிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அதிரடி சோதனை. கணக்கில் வராத பணம் 2.13 லட்சம் ரூபாய் பறிமுதல், 4 பேரிடம் விசாரணை. ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், வருடாந்திர ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தனி அலுவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய கொலீஜியம் பரிந்துரை. ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம். சிவகங்கையில் பாலியல் வழக்கில் ஓய்வு பெற்ற கருவூல அதிகாரி ராஜ்குமாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. கடந்த 2018ஆம் ஆண்டு பதிவான வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கியது சிவகங்கை போக்சோ நீதிமன்றம். சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஒருவர் பலி. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உதகையில் பெய்த சாரல் மழையில் நனைந்தவாறு தாவரவியல் பூங்காவை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். வண்ண வண்ண மலர்களுடன் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். சேலம் ஏற்காடு மலைப்பாதையின் 9வது கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட நிலச்சரிவை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் சாலையோரத்தில் தடுப்புகள் அமைப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். 2வது நாளாக மீன் அருவியில் குளிக்க தடை விதிப்பு.
உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மின்கம்பம் மீது சாய்ந்த மரத்தால் 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. தூத்துக்குடியில் மரம் முறிந்து விழுந்த விபத்தில் காருக்குள் யாரும் இல்லாததால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு.